வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். காட்ஸில்லா எக்ஸ் காங் நியூ எம்பையரோட ட்ரெய்லர் 3 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிக்கெட் ஆன் சேல் ட்ரெய்லரை. டெக்னிக்கலா இந்த ட்ரெய்லர் தான் ஃபைனல் ட்ரெய்லரா இருக்கணும். இதுக்கு மேலேயும் அவனுங்க ட்ரெய்லரை விட்டாங்கன்னா கண்டிப்பா மொத்த படமுமே இந்த ட்ரெய்லருக்குள்ள வரப்போகுது. ஆல்ரெடி இவனுங்க விட்டு டிவி ஸ்பாட்ஸும் ட்ரெய்லருமே நம்மளுக்கு பாதி படம் பார்த்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுத்துருச்சு. இதுக்கு மேல அவனுங்க மூடிக்கிட்டு இருந்தா போதும், ஸ்ட்ரெயிட்டா தியேட்டர்ஸ்லயே பார்த்துக்கலாம். இப்போ இவனுங்க விட்ட ட்ரெய்லர் 3ல புது ஃபுட்டேஜஸ் எதுவும் கிடையாது. ஆல்ரெடி இவனுங்க விட்ட டிவி ஸ்பாட்ஸும் இதுக்கு முன்னாடி மான்ஸ்டர் வெர்ஸ்ல வெளிவந்த படங்களையும் சீரீஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது ட்ரெய்லரை கன்வெர்ட் பண்ணி விட்டுருக்கானுங்க. இருந்தாலும் நாம இந்த ட்ரெய்லர்ல இருக்க டிவி ஸ்பாட்ஸை பிரேக் டவுன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஷாட்ல ஹியூமன்ஸை பாதுகாக்கிற டைட்டன் காங் ஈஜிப்ட்ல இருக்க ஹாலோ டனல்ல இருந்து வெளியே வரும். அதுக்கு அடுத்த ஷாட்லயே நேச்சரை பாதுகாக்கிற டைட்டன் காட்ஸில்லா அண்டார்டிகா நினைக்கிறேன் அங்க இருந்து பனியை பொழந்துக்கிட்டு வெளியே வரும். டெக்னிக்கலா எவால்வ் ஆகியிருக்காது. எனக்கு என்னமோ காட்ஸில்லா அதுவா எந்திரிச்ச மாதிரி தோணல, வேற யாரும் எழுப்பியிருக்காங்க. அது எப்படின்னு தான் சரியா தெரியல. எனக்கு காட்ஸில்லாவோட பிங்க் லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. காட்ஸில்லாவோட இந்த லுக் டெம்பரவரியா தான் இருக்கணும். இந்த நியூ எம்பையர் படத்தோட இந்த லுக் கண்டிப்பா போயிடும். அதுக்கு அடுத்த ஷாட்லயே படத்தோட மிக முக்கியமான டைட்டன் சீமோவை நல்லாவே காட்டிட்டாங்க அதோட ஃபேஸ. ஆனா சீமோவோட ஃபுல் பாடியை இன்னும் காட்டல. அடுத்தடுத்து வர டிவி ஸ்பாட்ஸ்ல காட்டாம இருந்தா பரவாயில்ல. டே WB ஏன்டா அப்படி பண்றீங்க? நாங்க ஃபுல்லா தியேட்டர்லயே பாத்துக்கிறோம்டா, தயவு செய்து இதோட நிப்பாட்டிக்கங்கடா. நம்ம காட்ஸில்லா எட்ஜ் மாதிரி சீமோவை ஸ்பியர் போடுதுங்க, பார்த்தா நல்லாவே தெரியுது. காங் என்னடானா ஒத்த கையில அசால்ட்டா ஸ்கார்கிங்க பந்து மாதிரி தூக்கி போட அதை அசால்ட்டா காட்ஸில்லா அடிச்சு விளையாடுதுங்க வாழை வச்சு. என்னடா சண்டைக்கு வந்தீங்களா இல்ல கிரிக்கெட் விளையாட வந்தீங்களா? இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஏன்டா WB இப்பயே இவ்வளவு சூப்பரான ஷாட்ஸ் எல்லாம் போட்டு காட்டிட்டீங்கன்னா தியேட்டர்ல நாங்க என்னத்தை தாண்டா பார்ப்போம்? ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க செத்த பலிகளா? இந்த ஷாட்ல காங் ஓடி வந்துட்டு இருக்கும், ஒத்த கையை அடிப்பட்ட மாதிரி வச்சுக்கிட்டு பின்னாடி இன்னொரு காங் துரத்திட்டு வரும், கையில கத்தி மாதிரி ஏதோ ஒரு ஷார்ப்பா ஒரு பொருளை வச்சுக்கிட்டு. நம்ம காங்கோ ஆள விடுற ஐயாச்சாமின்னு ஓடி வந்துட்டு இருப்பாரு. குறுக்கு எதுவும் மணலாரி வந்துடக்கூடாதுன்னு பின்னாடி வர்ற காங்க அதுவா போய் குழியில விழுந்துரும். பாத்தீங்களா எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கானுங்கன்னு? இவனுங்களே ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, அதே ட்ராப்ல இவனுங்களே மாட்டிக்கிட்டானுங்க. நம்ம காங் தாவுடா சேவல தாவுன்னு அசால்ட்டா தப்பி வந்துட்டாப்ல. இந்த ஷாட்ல சூக்கோ ஒரு காங் மேல ஒரு பாறையை தூக்கி அசால்ட்டா மூஞ்சி மேலேயே அடிச்சிருப்பாரு. டெக்னிக்கலா அந்த காங் நம்ம காங்க துரத்திட்டு வந்திருக்கும் போல. காங்குக்காக இந்த சூக்கோ ஹெல்ப் பண்ணுது. இந்த ஷாட்ஸ்ல பாத்தீங்கன்னா காட்ஸில்லா அசால்ட்டா ஆர்மி ஃபிளைட்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. டே எனக்கு நேச்சர் தான் முக்கியம், நீங்க கிடையாதுன்னு போட்டு தள்ளிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஸ்கார்கிங் அதுகிட்ட இருக்க வெப்பன்ல இருந்து அந்த கிறிஸ்டலை எடுத்து நீட்டும். அதை பாக்குறப்போ அந்த கிறிஸ்டலை வச்சு எதையோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியுது. அது நம்ம சீமோவை தான் கண்ட்ரோல் பண்ண போறான்னு நினைக்கிறேன். சீமோவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ண போறாரா இந்த கிறிஸ்டலை வச்சு கண்ட்ரோல் பண்ண போறாருன்னு சுத்தமா ஐடியா இல்ல. எப்படியோ இந்த படத்துல சீமோ வில்லன் கிடையாது, ஸ்கார்கிங் தான் வில்லன். சீமோ ஒரு விக்டிம் தான். அந்த விக்டிமை ஸ்கார்கிங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தர்றதுக்காக தான் காங்கும் காட்ஸில்லாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஷாட்லயே காட்டியிருப்பாங்க நம்ம காங் அதோட பேட்டில் ஆக்ஸை வச்சு சீமோவோட ஐஸ் பிரத்தை டாக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியுமே அந்த ஐஸ் பிரத் நம்ம காங்கோட கையை டேமேஜ் பண்ணிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம காங் விட்டா போதும், உயிரோட நான் போறேன்டா, ஆளை கூட்டு உங்களை பாத்துக்கிறேன்டான்னு மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாரு அங்க இருந்து. இதுக்கப்புறம் தான் நம்ம காங் காட்ஸில்லா கிட்ட போய் அனாத்த என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான் வா போலான்னு கூட்டு வந்திருப்பாரு போல. அப்போதான் நம்ம காட்ஸில்லாக்கும் காங்குக்கும் ஆகவே ஆகாதுல. அதனால காட்ஸில்லா காங்க அட்டாக் பண்ண காங்குமே டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்க மோத்ரா அப்போதைக்கு 2 பேரும் சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காரு சண்டைக்கு. இதுக்கு அடுத்துதாங்க இந்த ஷாட் வரப்போகுது. இந்த ஷாட்டை பார்க்கும் போது பயங்கரமா இருக்கு. அசால்ட்டா குதிரை மாதிரி காட்ஸில்லா மேல ஏறி நம்ம காங் சவாரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம காங் பயங்கர ஸ்பீடானவர். ஆனா அவராலேயே காட்ஸில்லாவோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனால அவர் மேல ஏறி சவாரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம காட்ஸில்லா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம அந்த பிங்க் ரேடியேஷனை உள்வாங்கிட்டு எவால்வ் ஆகி பயங்கர ஸ்ட்ராங்காகவும் ஸ்பீடாகவும் வெளிவந்திருக்காரு. இந்த டிவி ஸ்பாட்ஸ்ல இவ்வளவுதான் நான் நோட் பண்ணேன். உங்களுக்கு ஏதாவது புதுசா நோட் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை டட்டா பை பை வாட்டா.